வெல்கம் டு ஜாலி ஸ்கவுட். நான் உங்கள் டாக்டர் ஆர் செந்தில்குமார், கேடட் ட்ரெய்னர் ஸ்கவுட். இன்றைக்கி ஃபஸ்ட் எய்டு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருக்கும் என்றைக்காவது ஒரு நாள் ஃபஸ்ட் எய்டு தேவைப்படும். அந்த ஃபஸ்ட் எய்டை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம். பொதுவாக ஃபஸ்ட் எய்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு சொன்னால், அங்கே என்ன பொருள்கள் கிடைக்குதோ அந்த பொருள்களை வைத்துக்கொண்டு நாம் செய்யக்கூடிய உதவி தான் ஃபஸ்ட் எய்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஃபஸ்ட் எய்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், நம்மக்கிட்ட பேண்டேஜ் கிளாத் இருக்குது. அந்த பேண்டேஜ் கிளாத் வச்சுக்கிட்டு எப்படி பல்வேறு விதமான பேண்டேஜை நம்ம உருவாக்க முடியும் அப்படிங்கிற விஷயந்தான். அதில் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு ட்ரையாங்குலர் பேண்டேஜ். இந்த ட்ரையாங்குலர் பேண்டேஜை வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம பல்வேறு கட்டுகள் போடுறோம். நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், பேண்டேஜஸ் அப்படிங்கிற விஷயந்தான். என்ன அது பேண்டேஜஸ் அப்படின்னு சொன்னால், பொதுவாக உடலில் எங்கே அடிபட்டாலும் முதல்ல ப்ளீடிங் ஆகும் இல்லைங்களா? அது ஃபஸ்ட். அந்த ப்ளீடிங் ஆகிறதுக்கு நம்ம என்ன ஃபஸ்ட் எய்ட் பண்ணணும், ரத்தத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம என்ன ஃபஸ்ட் எய்ட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயந்தான். பொதுவாகவே அப்படியே சொன்னால், ஒன்று தலையில் அடிபட்டு போச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு கட்டு போடுறது தலைக்கட்டு, கட் பேண்டேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ரத்தம் வழிகிறத அதை அரெஸ்ட் பண்ணுறது, இம்மிடியேட்டாக டெம்பரரியாக நம்ம அரெஸ்ட் பண்ணக்கூடிய விஷயந்தான் இந்த பேண்டேஜ் கிளாத்தை வச்சு பயன்படக்கூடிய ஒரு விஷயம். நம்ம ஃபஸ்ட் எய்டை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, முதல்ல பேண்டேஜை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு கட்டு போடுறோம் அப்படின்னு சொன்னால், அந்த கட்டு போடுறதுக்கு பல வகையான துணிகள் நமக்கு பயன்படும். ஒன்று முக்கியமானது அப்படின்னு சொன்னால் என்னது, ட்ரையாங்குலர் பேண்டேஜ். இந்த பேண்டேஜை ட்ரையாங்குலர் பேண்டேஜ் பேர். இதுதான் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னால், 1 மீட்டர் நல்லா துணி எடுத்துக்கணும். 1 மீட்டர் துணி எடுத்து அது என்ன செய்யணும், பாதியாக குறுக்கே வெட்டணும்னு சொன்னால் இது மாதிரி 2 நமக்கு ஸ்கார் பண்ணிக்கணும். இது பேர் ட்ரையாங்குலர் பேண்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். இது மேலே இருக்கிறது இது பேர் பாயிண்ட். நான் பிடிச்சிருக்கு இல்லையா இந்த பகுதி, இது பேர் டிப்பு. அந்த தம்பி பிடிச்சிங்க இல்லையா, அது பேர் என்னது, டிப்பு அப்படின்னு பேர். இது அடியில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா பேஸு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சைடு, அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு. அப்போ 2 சைடு இருக்குது, ஒரு பேஸ் இருக்குது, 2 டிப்பு இருக்குது, ஒரு பாயிண்ட் இருக்குது. சரிண்ணா? சரி, இதை என்ன செய்யலாம்னு சொன்னால், இதை நிறைய வகையில் நம்ம மாற்றலாம். எப்படி அப்படின்னு சொன்னால், இதை கொண்டாந்து அதாவது பாயிண்ட்டை கொண்டாந்து வேறு இந்த அடிப்பகுதியில் வச்சேன் அப்படின்னு சொன்னால், இது பேர் என்னது, 1 folded பேண்டேஜ் அப்படின்னு பேர். 1 folded பேண்டேஜ். அடுத்து இதையே என்ன செய்யணும்னு சொன்னால், இன்னொரு மடிப்பு மடிக்கிறேன். இது பேர் ப்ராட் பேண்டேஜ். என்ன பேண்டேஜ் இது, ப்ராட் பேண்டேஜ் அப்படின்னு. இன்னொரு மடிப்பு மட்டும் அது ப்ராட் பேண்டேஜ் அப்படின்னு. அதே என்ன செய்கிறேன், இன்னொரு மடிப்பு மடிக்கிறேன். மடித்து அது பேர் நேரோ பேண்டேஜ் அப்படின்னு இல்லையா? அந்த ட்ரையாங்குலர் பேண்டேஜை ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டு பண்ணால் அது என்ன பேண்டேஜ், 1 folded பேண்டேஜ். அடுத்தது இன்னொரு ஃபோல்டு பண்ணால் ப்ராட் பேண்டேஜ். அடுத்தது நேரோ பேண்டேஜ். சரி, இப்போ நேரோ பேண்டேஜ் நான் எடுத்துக்கிட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த தம்பிக்கு தலையில் அடிபட்டு போச்சு. போடக்கூடிய செய்திகள் என்னென்னா, அடிபட்டு ரத்தம் வழியும் போது அந்த ரத்தத்தை எப்படி அரெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். இதில் தலையில் அடிபட்டு போச்சு, ஏதோ ஒரு கல் பட்டு போச்சு, இல்லை கம்பி போட்டு ரத்தம் பூண்டு வருது அப்படின்னா என்ன செய்யணும், அதை இம்மிடியேட்டாக நம்ம கண்ட்ரோல் பண்ணணும், அரெஸ்ட் பண்ணணும். அதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால், மேலே அப்படியே துணியை வச்சிங்கன்னா அந்த கல் ஏதாவது கம்பி இருந்தால் உள்ளே போய்டும். அப்படி இல்லாமல் இருக்கிறது என்ன செய்யணும், போகாமல் இருக்கிறது, அதை சுற்றி அழுத்தம் கொடுக்கறதுக்கு ஒரு ரிங் பேண்டேஜ் ஒன்று தயார் பண்ணுவோம். சாதாரணமாக இது மாதிரி ஒரு நேர பேண்டேஜ் எடுத்துக்கணும். எடுத்துட்டு என்ன செய்யணும், அழகாக இதை இது மாதிரி வட்டமாக சுற்றணும். சிம்மாடு கேள்விப்பட்டீங்களா? தயிர் வைக்கிறவங்க, மோருக்கு கீரை வைக்கிறவங்களாம் இது மாதிரி வச்சுக்குவாங்க. சரி, வச்சுட்டு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், நடுவில் ஒரு வளையம் இது மாதிரி இருக்கும். பாதி வரைக்கும் நம்ம சுற்றிட்டு மீதி என்ன செய்யணும், இதில் உள்ளே விட்டுவிட்டு ஒரு 4 முறை 5 முறை இனி பிரியாமல் இருக்கிறதுக்காக என்ன செய்கிறோம், நல்லா டைப் பண்ணிக்கணும். செஞ்சுட்டுமா வேறு இது ஒரு சிம்மாடு மாதிரி சொல்கிறாங்க. சிம்மாடு தான் இது. நடுவில் என்ன இருக்கு, ஒரு வளையம் இருக்குது, ஒரு ஹோல் இருக்குது. இது பேர் தான் ரிங் பேண்டேஜ் பேர். என்ன பேண்டேஜ் பேர், ரிங் பேண்டேஜ் அப்படின்னு பேர். இந்த இடத்துல இருந்து ரத்தம் வந்துகிட்டே இருக்குது, அடிபட்டு கல்லால் ஒருத்தன் அடிச்சுட்டு அம்மாங்க அடிக்கும் ஊற்றுட்டு வருது. அப்போ என்ன செய்யணும், அது மேலே சுற்றி கல் இருந்தாலும் கம்பி இருந்தாலும் அது வெளில நீட்டிக்கிற மாதிரி வச்சுக்கணும். வச்சாச்சு. வச்ச பிறகு என்ன செய்யணும், இந்த பேண்டேஜ் வந்து நிற்கிறதுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு
இன்னொரு ட்ரையாங்குலர் பேண்டேஜ் நான் எடுத்துக்குவேன். இன்னொரு ட்ரையாங்குலர் பேண்டேஜ் எடுத்துக்கிட்டு இது என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் முன்பக்கமாக பேசல் லைட்டாக 1 இன்ச்சு அளவுக்கு நான் மடிக்கிறேன். மடித்து என்ன செய்கிறேன்னு சொன்னால் அதை மேலே குழப்பம் எப்படி வைக்கிற மாதிரி கொண்டாந்து மேலே அப்படியே போட்டுறேன். தலைக்கு மேலே என்ன செய்கிறேன் அப்படியே போட்டுறேன். முன்னாடி பார்த்து மடிச்ச பகுதி தலையில் கவர் ஆகுதா, நெற்றியில் கவர் ஆகுதான்னு பார்க்கணும். இப்போ என்ன செய்கிறேன், பின்பக்கம் இருக்கக்கூடிய பகுதியை அப்படியே பின்பக்கமாக மாற்றி மாற்றி 2 நுனியும் கொண்டாந்து ஆப்போசிட் சைடில் கொஞ்சம் டைட் பண்ணணும். டைட் பண்ணும்போது ஜாக்கிரதையாக பார்க்கணும். ரொம்ப டைட் பண்ணால் அப்படியே கவுத்திட்டு கீழே வந்துடும். இப்போ என்ன செய்கிற மாதிரி 2 நுனியும் கொண்டாந்து இந்த துணி என்ன செய்யணும், மேலே போகாமல் பார்த்துக்கணும், இல்லை கீழே இறக்கணும். பாருங்க என்ன செய்யணும், கொண்டாந்து முன்பக்கமாக 2 எண்டையும் மாற்றி மாற்றி ஒரு சரியா லீஃப் நாட் நான் ஒரு இடம் கொண்டாந்து ஒரு 1/2 நாட் போட்டேன். இன்னொன்று கொண்டாந்து என்ன செய்கிறேன் அப்படியே என்ன செஞ்சுருக்கேன் மாற்றி கொண்டு வந்து முன்பக்கமாக சரியா. இப்போ 2 நுனி வருது. மீதி இருக்கக்கூடிய துணி என்ன செய்யணும் இந்த கேப்பில் வச்சு இந்த மாதிரி விட்டுருங்க. கேட்டிங்களா? எஸ். இப்போ அடுத்தது என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் இப்போ பின்பக்க இருக்கக்கூடிய துணி எல்லாம் நீட்டிகிட்டு இருக்கோம். முன்னாடி நீட்டிச்சு இல்லையா? பாருங்க அழகாக மடித்து என்ன செய்யணும் சொன்னால் அப்படியே கொண்டாந்து இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா அதை கொண்டாந்து பேக்கில் வச்சு மடித்து ஒரு சேஃப்டி பின்னை கொண்டாந்து என்ன செய்யணும் சரியா. இதுதான் வந்து ஹெட் பேண்டேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பேண்டேஜ் முன்னாடிலாம் அப்படியே பின்பக்கம் பின்பக்கம் எப்படி இருக்கு பாரு. நட்ஸாக கொண்டை போட்டு வச்சுக்கோங்க பின்னாடி அது மாதிரி இருக்கு இல்லையா. பின்பக்கம் இது மாதிரி தான் போட்டுக்கணும். இது பேர் தான் ஹெட் பேண்டேஜ் அப்படின்னு பேர். என்ன பேண்டேஜ்? ஹெட் பேண்டேஜ். எஸ். இப்போ நம்ம முதல்ல தலையை அடிபட்டு போச்சுன்னா என்ன பேண்டேஜ் போட்டோம்னா ஹெட் பேண்டேஜ் போட்டுருவோம். சரி, இந்த வீடியோவை பார்த்தீங்களா? இப்போ நமக்கு எதிர்பாராத ஒரு விபத்து ஏற்படும் போது அப்போ நம்மக்கிட்ட இது மாதிரி ஒரு ஸ்கார்ஃபோ பேண்டேஜ் கிளாத்தோ இருந்தால் நாம் என்ன செய்யலாம்னு சொன்னால் அடிபட்ட ஒருத்தருக்கு நாம் இந்த உதவி செய்யலாம். அதுதான் ஃபஸ்ட் எய்டுங்க. அதுதான் உயிரை காப்பாற்றக்கூடிய விஷயம். அப்பேற்பட்ட மிகப்பெரிய விஷயத்தை நம்ம ஸ்கவுட்டு கைடு கற்றுக்கணும் இல்லைங்களா? அதுக்கு நாம் முதல்ல கற்றுக்கணும். நாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி நம்ம ஸ்கவுட்டுக்கு கைடுக்கு இதை நம்ம சொல்லி கொடுக்கணும்.